வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்துல லக்ன பாவகம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் பிறக்கிற நேரத்துல கிழக்கு திசையில உதித்த ராசி, அதுதான் நம்ம லக்னம் சொல்லி சொல்றோம். அந்த ராசி இருக்கிற பாவகம் தான் லக்ன பாவகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப லக்ன பாவகம் ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த லக்னம்ங்கிறது தான் நம்மளோட உடல் அமைப்பு, நம்மளோட குணம், அதே போல புகழ், ஆரோக்கியம், வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும், மன வலிமை எப்படி இருக்கும், தன்னம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த லக்னம் தான். இந்த ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சற்று சாதகமா இல்லாது இருந்தா கூட இந்த லக்ன பாவகம் நல்லா வலுத்து இருந்ததுன்னா அந்த ஜாதகர் எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லக்னம் வலுக்கணும் எப்பயுமே. இப்ப நம்ம லக்னம் எதை பத்திலாம் சொல்லுதுன்னா, தோற்றம், ஒருத்தரோட தோற்றம், உடல் அமைப்பு, அதே போல குணம், இதை பத்திலாம் லக்னம் நமக்கு சொல்லுது. இப்ப லக்னம் ரொம்ப முக்கியம்ங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். இப்ப இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னத்தை ஒரு ஜாதகருடைய லக்னத்துல குரு பகவானுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல தன்மைகள், குரு பகவான் அதாவது ஒரு ஆசிரியர் போன்று மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் கிடைக்கும். மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல குணநலன்கள் இருக்கும். எதையுமே ஒரு பெரிதுபடுத்தாத, எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு வகையில எடுத்துக்கக்கூடிய தன்மை கொடுப்பாரு. இப்ப லக்னத்துல அந்த குரு இருக்கிறது அந்த தொடர்பை அவருக்கு கொடுக்கும். இது போன்ற குணநலன்கள்லாம் ஜாதகருக்கு அமைச்சு கொடுக்கும். அதே போல நல்ல ஒரு பெருந்தன்மையான தயால குணம் இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை, எதையுமே ஒரு மன்னிச்சு ஏத்துக்கிறது, இந்த மாதிரி பெருந்தன்மையான குணங்கள். இது போல ஒரு குருன்னா எப்படி இருப்பாங்க பொதுவா, நமக்கு எல்லா விஷயத்திலயுமே ஒரு குரு பகவான்கிறவர் தான் நமக்கு வழி நடத்தி கொண்டு போவாங்க. அப்ப லக்னத்துல குரு பகவானோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இது போல மத்தவங்களை கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு லக்னத்துல ஒருத்தருக்கு சூரிய பகவான் இருக்கிறாரு, இல்ல சூரியனுடைய தொடர்பு, பார்வையோ சேர்க்கையோ அப்படி இருக்குதுன்னா அந்த ஜாதகர் அந்த சூரிய பகவானை போல நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கக்கூடிய வகையில இருக்கிறவரா இருப்பாங்க. இப்ப அதே போல சூரியன் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் ஈகோ இருக்கிற பர்சனா இருப்பாங்க. கோபம் இருக்கும், ஆனா அது நியாயமான கோபமா அவருக்கு இருக்கும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் லக்னத்துல இருக்கக்கூடிய சூரியன் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாத்தையும்